இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரோட இறப்பின் நாளை நாம் கொண்டாட இருக்கிறதுக்கு முன்பாக இந்த 40 நாள் கர்த்தர் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே சாம்பல் புதன் என்று சொல்லி எல்லா மக்களும் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், சாம்பலை பூசி அவர்கள் துக்கத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அநேக பேர் சபைகளிலே துக்கத்தோடு ஆண்டோட பாதத்துல அமர்ந்து முட்டிகால் போட்டு கேண்டில் கொளுத்தி ஆண்டோடு கூட தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவரை நாம் முகமுகமாய் பார்க்க முடியாது, ஆனா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர முடியும். இன்றைக்கு இந்த சாம்பல் புதன் என்று சொன்னால், இந்த வேதத்தின் மூலமாய் அந்த சாம்பல் புதனை பற்றி எங்கேயுமே போட்டில்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சாம்பல் புதனை ஏன் கொண்டாடுறாங்க சொன்னா, அந்த நாளிலே கேத்தலிக் இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், போப் ஆண்டவர் அந்த நாட்களிலே அதை மிகவும் ஒரு பொருளாக நினைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்னா, எல்லாத்தையும் சாம்பலாக மாற்றி அநேக காரியங்களை கொளுத்தி சாம்பலாக்கி நம்மளோட பாவங்கள், நம்மளோட பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் அது சாம்பலாக எரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அன்றைக்கு எல்லாவற்றையும் கொளுத்தி சாம்பலாக்கி அந்த சாம்பலை பூசி நம்மளோட சுத்திகரித்து கொள்ளுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நம்ம கர்த்தரை அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோட பிள்ளைகளாய் இருக்கிறது நிமித்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை புது சிஷ்யாய் மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள் ஒளிர்ந்து போனது, எல்லாமே புதிதானதுன்னு சொன்னவனமாய் இன்னைக்கு நமக்கு சுத்திகரிப்பு தேவை என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 51 கர்த்தர் சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையை போல் வெண்மையாவேன் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஈசோப்பினால கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மளை முற்றிலுமாய் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது ராஜா தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் எப்பொழுதுமே ஏதாவது தவறு செய்து விட்டார் என்று சொன்னார். அவர் உடனே ஆண்டு பாதத்திலே சமர்ப்பித்து முட்டிக்கால் படியிட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி தன்னைத்தானே வெறுமை ஆக்குனது போல நம்மளோட வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதபடியில நாம் தெரிந்தும் தெரியாத எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம். வாயின் வார்த்தைகள்ல, இருதயத்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள்ல, கண்கள் இச்சைகள்ல, மாம்சத்தை பெருமைகளில் ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களா இருக்கலாம். அந்த காரியங்கள் நம்ம விட்டு எடுபடும்படியாய் நாம் கர்த்தரோட பாதபடியில அமர்ந்து இருந்து ஜெபித்து நம்மை சுத்திகரித்து ஈசோப்பினால கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நம் வாழ்க்கையில ஈசோப் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு சுத்திகரிப்பான ஒரு தர்மம். அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள இருக்க வேணும்னா இயேசுவோட ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்க முடியும். எவன் ஒருவன் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த உலகத்துல அவரையே தந்தருளினார். அதேபோல இன்றைக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. முழு மனதோடு ஏக சிந்தையோடு எவன் ஒருவன் கர்த்தரோட பாதபடியில ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க முகமுகமா பார்க்க வேணுமா? அதுக்கு நீங்க உங்களை சுத்திகரிக்க வேணும். உங்களோட சுத்திகரிப்பு மிகவும் அவசியமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் தேவையா இருக்குது. எவன் ஒருவன் நீதிமானா இருக்கிறான், ஆனா நீதிமானா இருக்கிறான் என்று வெறும் வாயில மாத்திரம் சொல்லக்கூடாது, நாம் செய்கைகளிலும் காட்ட வேண்டும். நாம் நீதிமான்களாய் செய்கைகளை காட்டும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்து எதற்காக உபவசித்தார் என்று சொன்னார், அந்த சிலுவையின் பாடுகளுக்காக. அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு மனுஷ கோலத்துல பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையோட பாடு மிகவும் மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் அது நம்ம மாம்சத்துல எந்த ஒரு காரியங்களும் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆவியில நிலை கொண்டு இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானோட பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த பாவத்துக்காக அவர் தன் சொந்த குமாரனை பிதாவானவர் பலியாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நம் சரண்டர் ஆகணும்.
கர்த்தருக்குள்ள சரண்டர் ஆகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசித்து, நிறைய பேர் நீங்க 40 நாள் உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனால் நல்லது, நீங்கள் செய்கிறது நல்லது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ள நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க காரியங்கள் நடப்பதற்காக உபவாசிக்கிறாங்க. இந்த வீடு வாங்கணும், இந்த காரியம் வாங்கணும், இந்த கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்குள்ளாக, உலகமான காரியங்களுக்குள்ளாக இந்த 40 நாள் உபவாசிக்கிறாங்க. அந்த மாதிரி 40 நாள் உபவாசிக்கிறதை விட ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு நாம் ஐக்கியப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தப்பட வேண்டும், அதற்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நாம் எதற்காக தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொன்னார், நாம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை தேவனாகிய பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பதற்காக நம்மளை ஒரு கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும்படியா இன்றைக்கு அவர் மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி இன்னைக்கு பிதாவினிடத்தில் வலது பாசத்தில் இருக்கிறது போல இன்றைக்கு இந்த லெந்து நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த 40 நாட்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அந்த ரத்தத்தை நமக்கு சிந்தினாரோ, நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தாரோ, அதே போல உங்களோட வாழ்க்கையிலோ என்னென்ன பாவங்கள், சாவுகள், ரோகங்களுக்குள்ள இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரித்து இன்னைக்கு உங்களை ஒரு புது சிஷ்யாய் மாற்றி பரலோக ராஜ்யத்துல இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பால ஷெகரபால் அதிகாரபா, எத்தனையோ பேர் துக்கத்தோட, கவலையோட, வேதனையோடு இருக்கிறாங்க ராஜா. என் தகப்பனே, இந்த 40 நாட்கள் ஆண்டவரே அவர்களை வெறுத்து எத்தனையோ பேர் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீரப்பா. தகப்பனே, இந்த 40 நாள் சோதனைக்குள்ளாக ஆண்டவரே, சோதனைக்காரன் பிசாசானவன் ஆண்டவரே உங்களுக்குள்ள வந்த போது கூட ஆண்டவரே அந்த சோதனைகளை ஜெயிக்கிற பலனை ஆண்டவரே பிதாவானவர் உங்களுக்கு கொடுத்தாரப்பா. அதே போல எங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிற பலனை பிதாவாகிய தேவன், குமாரனே தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன் எங்களுக்குள்ள தந்தருளும் வேணுமாய் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஈசோப்பினால கழுவி சுத்திகரித்து எங்களை புது சிஷ்யாய் மாற்றி பழையதெல்லாம் ஒழிந்து போனது எல்லாமே புதிதாக சொன்னவனமாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா குட் ஃப்ரைடே ஆண்டவரே உம்முடைய உயிர் தெரிந்த நாள் வருவதற்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியா, எங்களே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார், குழந்தைமார், குடும்பத்துமார் தன்னை தானே வெறுமையாக்கி கர்த்தாவே நான் செய்த பாவங்களை, சாபங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் ஜீவனை ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்துக்கொள்ளும், எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லி தன்னை தானே வெறுமையாக்கி உங்களுடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேகதேவன் நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக. மனதார ஊழியக்காராய் இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடையை காணட்டும் ஐயா. ஆசீர்வாத மழை பெய்து. ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 2 நாட்களிலும் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் ஆம் என்று கேட்டு பதில் அளிப்பாராக. God bless you. God bless you.